ஹாய் ஹலோ அன்னியும் கேட்டான எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹவ் யூ ஆல் ஃபைன். ஸோ இன்னைக்கு வந்து டேக் குக் அஃபர் பண்ணது லவ் மீயோட எபிசோட் 31 தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் லாஸ்ட் எபிசோட் அதோட என் பண்ணியிருப்பேன் அப்படின்னா சங்குக் யோனா வந்து அவுட்டிங் போயிருப்பாங்க. அட் சேம் டைம் வந்து யான்ஜின் வந்து மின்ட்ட வந்து பேசியிருப்பான். சரி தேயாங்க வந்து பொசசிவாக இருப்பான். தென் மியாவுமே வந்து தேயாங்க கால் பண்ணியிருப்பான். தென் அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டாக ஜாராவும் ஜிமினும் வந்து அவங்க 2 பேரும் வந்து அம்யூஸ்மெண்ட் பார்க் போகிற மாதிரி கேங்காக ஜாரா ஒரு கேங், ஜிமின் ஒரு கேங். ஸோ அவங்க போகிற மாதிரி நான் என் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த எபிசோடில் பார்க்கலாம். என் மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டில் ஏதோ நாய்ஸ் அடிச்சுன்னா இக்னோர் பண்ணிக்கோங்க. யூ தட் ஃபோன்ஸ் ஃபார் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். என் வாங்க இப்போ எபிசோட் 31 போகலாம். ஸோ இப்போ சீனை ஓப்பன் பண்ணோன்னா நம்ம ஜிமினை தான் காட்டுறோம். ஸோ ஆக்சுவலி ஜிமினோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து கைண்டாக ஒரு கேப் ஆர் சம்திங் வந்து அவங்களே வந்து வாடகைக்கு எடுத்திருப்பாங்க. ஸோ அதில் அவங்க பசங்கள்லாம் வந்து ஏறி ஸோ அவங்க வந்து காரை வந்து அங்கே பார்க் பண்ணிவிட்டு தென் அவங்க 2 பேரும் அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் வந்து அப்படியே என்ட்ரி ஆகிருப்பாங்க. தென் அதுக்கப்புறமா தான் வந்து ஜாராவோட ஃப்ரெண்ட்ஸுமே வந்து அந்த பார்க்குக்கு வந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்க அந்த 2 கேங்குமே வந்து பிரிஞ்சு போயிட்டு ஸோ அவங்க எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஆக்சுவலி என்ன ஆகுது அப்படின்னா ஒரு கைண்டாக ஒரு ஜூஸ் ஷாப் இருக்குது, ஓகேவா? ஸோ ஆக்சுவலி அந்த ஜூஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு பெரிய கிளாஸில் ஐஸ்கிரீம் கைண்டாக ஒரு ஃபலூடா மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி வந்து வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த லைனில் வந்து ஜாராவோட ஃப்ரெண்டு இருக்கான். ஸோ ஆக்சுவலி அவள் வந்து ஸோ நம்ம அந்த ஃப்ரெண்டை வந்து நிலா அப்படின்னு சொல்லி கூப்பிடலாம். ஸோ ஆக்சுவலி நிலா வந்து அங்கே ரொம்ப க்ரௌடாக இருக்கிறதுனால ஸோ எல்லாருமே லைன் பை லைன் க்யூவில் நிற்கிறாங்க. ஸோ அந்த வகையில் வந்து இப்போ நிலா நிற்கிறான். நிலாவுக்கு பின்னாடி ஒரு பையன் நிற்கிறான். ஸோ அவன் யார் அப்படின்னா நம்ம ஜிமின் கேங்கில் ஒரு பையன் இருந்திருப்பான்ல. ஸோ ஜிமின் கேங்கில் இருக்க ஒரு பையன், ஓகேவா? தென் அவங்க எல்லாருமே வந்து அப்படியே வந்து வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருமே கொஞ்சம் கிட்டக்க நின்றுட்டு இருக்காங்க. ஸோ இந்த வந்து இப்போ நிலாவோட டர்ன். ஸோ நிலா என்ன வேணும் அப்படின்னு ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஸோ அவங்க எல்லாமே வந்து ப்ரிப்பேர் பண்ணி நிலாட்ட வந்து கொடுக்குறாங்க. ஸோ நிலாவும் அப்படி வாங்கிட்டு திரும்புவாளா லைக் அந்த பையன் வந்து நிலா ரொம்ப கிட்டக்கு நின்றுன்றதால அந்த வாங்கின அந்த ஃபலூடா மாதிரி இருக்கிற ஒரு திங் வந்து லைக் அவன் ஷர்ட் மேலேயே ஃபுல்லாக விழுந்துடுது. அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிடுறான். என்ன நீ பண்ணிட்டு இருக்க? நீ உனக்கு கண்ணு தெரியாதா? பின்னாடி நிற்கிறோம்ல, இஷ்டத்துக்கு அப்படியே மேலே ஊற்றிட்டு போகிற. இந்த ஷர்ட்டோட ரேட் தெரியுமா உனக்கு? ஹவு மச் இஸ் திஸ் காஸ்ட்லி யூனோ? அப்போ அந்த பொண்ணு வந்து நான் என்ன பண்ணேன்? நீ தானே ஏன் உனக்கு டிஸ்டன்ஸ் விட்டு நிற்க தெரியாதா? நீ ஏன் கிட்டக்க நிற்கிற? அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் அங்கே ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த டைம் வந்து ஜாரா இதெல்லாம் பார்த்துட்டு வேகமாக வந்துட்டு என்னாச்சு நிலா? நான் ஒன்றுமே பண்ணலடி. இவன் வந்து கிட்டக்க நின்று இருக்கான். நான் திரும்பின வேகத்துக்கு வாங்கின என்னோட ஜூஸ் அந்த அதுவுமே கீழே விழுந்துருச்சு. அவன் மேலே தான் தப்பு. அவன் கிட்டக்க நின்றுட்டு இருக்கா. அப்போ பொம்பளை பெண் நிற்கணும், ஒரு டிஸ்டன்ஸ் நிற்கணும் அவனுக்கு தெரியாதா? அவனை பெரிய இவனா அப்படிங்கிற சொல்ல அந்த பக்கம் நிலா கத்திட்டு இருக்காள. அப்போ அவங்களே அந்த பையனும் நான் என்ன பண்ணேன்? என்னை பின்னாடி தள்ளினாங்க, அதனால தான் நான் உன்கிட்டக்க வந்துருந்தேன். எனக்கு என்ன அவசியமான வளர்ச்சி நிற்கணும் அப்படின்னு? இங்கே பார், ரொம்ப பேசிட்டு இருக்க நீ. பொம்பளை பிள்ளையாச்சின்னு பார்க்குற மேலே கை கொடு. அப்போ நீலா என்ன மேலே கை வைப்ப நீ? கை வை, வச்சுதான் பாரு. இப்படிலாம் 2 பேர் கத்திட்டு இருக்காங்களா. அப்போ ஜாரா சமாதானப்படுத்திட்டு இருக்கா. ப்ரோ சாரி ப்ரோ. நிலாம என்ன ஏன்னா தப்புங்கிற தம்மையே இருடி. இங்கே பாருங்க ப்ரோ, சாரி போங்க ப்ரோ, நீங்களும் ஏன் பிரச்சனை பண்ணி தின்னுட்ருக்கீங்க அப்படி மாதிரி சொல்லி ஜாரா பேசிட்டு இருக்கும்போது அந்த பையன் டென்ஷன் ஆகிடுது. அந்த பையன் யார் நீ யார் முதல்ல பண்ணது? நீ சப்போர்ட்ல எங்கே நோட்டிகிட்டு இருக்க பேன்ட்ட? உனக்கு பிரச்சனை கிடையாதுல்ல, ஒதுங்கி நில்லு. அவள் தான் பேசிகிட்டு இருக்கேன். ப்ரோ விடுங்க ப்ரோ, அதெல்லாம் முடியாது. இப்போ வந்து எனக்கு அந்த ஷர்ட்க்கு நம்மகிட்ட கொடுத்து அவனுக்கு மேலே கத்திட்டு இருக்கானா. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து ஜாரா வந்து பேசிக்கிட்டே இருக்கா. அந்த பையனுக்கு அந்த பையன் வந்து டக்குன்னு ஜாரா அடிக்கிறதுக்கு கையை ஓங்கிட்டான். அப்போ அங்கேயும் ஜிமின் வந்து அப்படியே அந்த பையன் ஸ்டாப் பண்ணிட்டு ஜிமினை பார்க்குறான். நாடா நினச்சிட்டு இருக்க நீ? அது பொம்பளை பிள்ளை தானே, அது மேலே ஏன் கை வைக்கிற நீ? இப்போ என்ன ஆச்சு?
நீ உன் மேலேனா தப்பு இருக்கு, அவ மேலேனா தப்பு இருக்கு. அவ பார்த்து வந்து கூட நீ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியிருக்கணும். புரியுதா? எதுக்கு அந்த பிள்ளை மேலே எப்படி கையை உங்கட்டு போற நீ? அது மாதிரி ஜிம்மி நாங்கள் அந்த பையனை திட்டிகிட்டு இருக்க. ஸோ சாரா அப்படியே ஜிம்மனை பார்த்துட்டே நின்றுட்டு இருக்கா. அப்போ அந்த பையன் வந்து, என்ன ஜிம்மன் பொண்ணுங்களுக்கு பேசிட்டு இருக்கியா அவங்க சைடு? ஹலோ, நான் உன அந்த மாதிரி டைப் கிடையாது. நான் என்ன சொன்னால காது கொடுத்து கேளுடா மயிறு. உன் மேலேயும் தப்பு இருக்கு, அவன் மேலேயும் தப்பு இருக்கு, ரெண்டு பேரும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பட்டுக்கு ஜிம்மன் அந்த பையனை வந்து கூட்டிகிட்டு போயிட்டான். அந்த பொண்ணு வந்து நிலா ஜாரா வந்து நிலா அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டான். ஸோ அப்படியே வந்து அந்த பையனும் ஜிம்மன் நடந்து விட்டுருக்காங்க. அப்போ அந்த பையன் கேட்குறான், நீ இப்பெல்லாம் பண்ண மாட்டியே, என்ன கதை? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் தப்பு இருந்துச்சுடா, அந்த பிள்ளை மேலேயும் தப்பு இருந்துச்சுடா. அதுக்கு நீ கை ஒழுங்கிருக்க கூடாதுமா மச்சான், நீ இந்த மாதிரி கை ஒழுங்கிருக்க கூடாது. ஆமாம் வந்துடும் இவன் அப்படியே. ஆனாலும் நீ இதுக்குள்ள இன்டர்ஃபியர் ஆக மாட்டியேடா. என்ன ஹீரோயிசம் கட்டுறியா அண்ணா பண்ணுங்க முன்னாடி? நீ மூன்றா வந்துடும் என்கிட்ட அப்படியே. இல்லை மச்சான் கேட்குறேன். இப்போ வரைக்கும் நானும் அந்த தூசு வச்சியா அந்த பொண்ணு தான் பேசிட்டு இருந்தோம். நடுவில் அந்த பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் தானே நீ இன்டர்ஃபியரே ஆகுனேன் சண்டைக்குள்ள. என்ன அந்த பொண்ணு மேலே ஃபீலிங்ஸ் தான் என்ன? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, பிடிக்கும். என்ன பிடிக்கும்? லவ்வா என்ன? சிச்சி நம்மளுக்காவது லவ் செட் ஆகுது. நோ நோ நோ, சும்மா பார்க்க நல்லா இருக்காளே அவ்வளோதான், சைட்டு வா 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 அந்த மாதிரி கொடுத்து அவன் அப்படியே நடந்து வந்து போயிடுறான். ஸோ அப்படியே போயிட்டு அவங்க அந்த பையன் வந்து அந்த ஷாப்பில் வாங்கி ட்ரெஸ்ஸுமே சேஞ்ச் பண்ணியிருப்பான். ஸோ அப்படியே வந்து அவங்க எல்லாருமே வந்து அவங்க நிறைய பேர் வந்து அவங்க போய் தனித்தனியாக பிரிஞ்சு போய் அவங்க என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அந்த டைம் வந்து ஓகே லாஸ்ட்டாக அவங்க வந்து இந்த டிஸ்கோ பேங் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, லைக் கைண்ட் ஆஃப் கொரியன் அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் இருக்கிறது. ஸோ உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன், ஓகேவா? ஸோ அதில் விளையாடலாம் அப்படிங்க. ஸோ எல்லாருமே அதை வெயிட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ ஜாராக்கு ரொம்ப ஆசை அதில் போகணும் அப்படின்னு. ஸோ ஆக்சுவலி அவங்க வந்து போகிறதுக்கு முன்னாடியே ஸோ அவங்க வந்து ஒரு பக்கம் ஃபுல்லாக ஆகிடுது. ஸோ ஆக்சுவலி அந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஜிமினோட கேங் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிலாம் அவங்க வந்து ஒரு சைடு உட்காந்துருக்காங்க. ஸோ இவங்களாம் வந்து டிக்கெட்லாம் வந்து பே பண்ணிவிட்டு ஸோ அந்த ஆப்போசிட்டில் போயிட்டு ஸோ அவங்களுமே வந்து உட்காடுறாங்க. ஸோ லாஸ்ட் தான் ஜாராவுக்கு வந்து இடம் இல்லை, ஒரே ஒரு சீட் தான் இருக்குது. எங்கே அப்படின்னா பசங்க சைடில், ஐ மீன் ஜிமினோட பாய்ஸ் கேங் சைடில் ஒரே ஒரு கேப் இருக்குது. ஸோ அப்படியே பார்க்குறா, அதில் வந்து பார்த்து நின்றுட்டுருக்கா. ஸோ ஆக்சுவலி அந்த பிளேஸ்க்கு பக்கத்தில் இந்த நிலா பொண்ணு வந்து அந்த ஒரு பையன் மேலே ஊற்றிருப்பான்ல அந்த ஜூஸு. ஸோ அந்த பையனும் உட்காந்துருப்பான். அப்படியே ஜாரா மறைச்சி பார்த்துட்ருக்கானா. அதுக்கு ஜாரா ஒரு மாதிரி ஹெஸ்டேட் ஆகுறா, உட்காரலாமா வேணாமா அது மாதிரி ஹெஸ்டேட் ஆகிட்டு அப்படி நின்றுட்டுருக்காள. அப்போ வந்து ஜிமின் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஸோ ஜிமின் அந்த கார்னரில் உட்காந்துருப்பான். ஸோ வேகமாக ஏஞ்சி வந்துட்டு அவங்க கையை பிடிச்சி டேய் அதான் போய் உட்கார்றா. நான் ஏன் போகணும்? நான் போக மாட்டேன், நான் இங்கே தான் உட்காருவேன், அதனால நான் ஒரு முடியாது. டேய் போடாங்க. நோ நான் போக மாட்டேன்டா. அவன் ஜிமின் என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த பையன் கையை பிடிச்சி இழுத்து அப்படி விட்டுட்டு அப்படியே போய் உட்கார் அப்படிங்க மாதிரி அப்படி சொல்லிட்டு அவன் பிளேஸில் ஜிமின் உட்காந்துக்கிறான். சொல்லி ஜாராவை பார்த்துட்டு அரிசியில் டேப் பண்ணுறான், உட்கார் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்படியே வந்து ஜாரா அப்படியே சிரிச்சுக்கிட்டே வந்து ஜிமின் பக்கத்தில் வந்து அப்படியே உட்காந்துக்கிறான். கிளாஸில் எல்லாருமே வந்து அவங்க பிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே பார்க்குறான், எந்த பக்கம் பிடிக்கிறதுனே அவளுக்கு தெரியல. ஸோ ஜிமின் சொல்கிறான், அங்கே திரும்ப அது கம்பி சைடில் அதை பிடிச்சிக்கோ. அப்படியே வந்து லெஃப்ட் ஹேண்டை பார்க்குறா, சாரி மீன் ரைட் ஹேண்டை பார்க்குறா. அவள் பாப்பா கேட்குறா, இந்த கை எங்கே பிடிக்கணும்? எனக்கு கையெல்லாம் பிடிக்கக்கூடாது, அப்படியே கையில் வச்சுக்கோ. அது மாதிரி அப்படியே பார்க்குறா. அப்படியே அவள் கேட்குறா, எங்க நான் வேணா அவங்க கையை பிடிச்சிக்கிட்டா? எதுக்கு, ஏன் நீ பிடிக்கணும்? இல்லை அந்த ஒரு பக்கம் வந்து நான் இங்கே பிடிச்சிருக்கேன், இன்னொரு பக்கம் நான் எங்குத்து பிடிப்பேன், நீங்களே சொல்லுங்க.
நான் இப்போ என்ன பண்ணேன், அவங்கள கட்டிட்ட போயிட போகிறேன். நானே அவன் கையை தானே நான் பிடிக்கிறேன்னு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே சொல்கிறா. அது ஜிமின் பார்த்துட்டு டா அப்படிங்கிற மாதிரி அவனோட லெஃப்ட் ஹேண்டை வந்து கொடுக்குறான். அது ஆக்சுவலி ஜிமினோட லெஃப்ட் ஹேண்ட், ஜாரா ரைட் ஹேண்ட் வந்து அப்படியே சுற்றி பிடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே வந்து பிடிக்கிறாளா, அப்போ வந்து ஜிமின் சொல்கிறான், இவர் லைட்டாக பிடிக்கணும். இல்லை நான் டார்க்காகவே பிடிச்சிக்கிறேன். டார்க்காவா? அது ஐ மீன் நான் கிட்டியமாக பிடிச்சிக்கிறேன், அதை தான் சொல்ல வரேன். பார்த்து புது சட்டை கிழிச்சிடாத அன்றைக்கி மாதிரி அப்படியே உட்காந்துருக்கா. ஸோ இதெல்லாம் வந்து அந்த டிஸ்கோ பேங்க் எம்சி இருப்பாங்க. ஸோ அவங்க அப்படியே வந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ தென் டிஸ்கோ பேங்க்னு அப்படியே வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்படியே வந்து சைடில் தூக்கி போகுது. ஸோ அப்படியே சுற்றுது. ஸோ அவங்க எல்லாமே வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த சைடு. அப்படியே பார்த்தா ஜாரா வந்து ஜிமின் லைட்டாக தானே பிடிக்க சொன்னா, அப்படியே டைட்டு இருக்குன்னு விட்டா ஜிமினோட கையே வந்து ஜாரா கையில் வந்துடும் போல இருக்கு. அந்த அளவுக்கு பிடிச்சிட்டு உட்காந்துருக்கா. அப்படியே யோசிக்கலாம் லைட்டாக, நம்ம மீனை கையை விட்டு பார்ப்போமா? யோசிச்சு ஜிமினை பார்க்க. ஸோ ஜிமினா கண்ணை மூடிட்டு கத்திட்டு இருக்கான். இவன் ரொமான்டிக் பர்சன் பார்த்தா இவன் தண்டத்துக்குன்னு இருக்கான். கையை பிடிக்க சட்டையை கிழிச்சிட்டு அதான் மாடு மாதிரி உட்காந்துருக்கான். சப்போஸ் நான் விட்டு நான் பறந்து போயிட்டேன்னா அப்படிங்கிற அவளுக்குள்ள அவ்வளோ கொஸ்டின் தான் யோசிச்சுட்டு அது ஃபைனலி லைட்டாக கையை எடுத்து தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக கையை எடுத்துடுறாங்க. ஸோ அந்த டைம் வந்து லைக் அது வந்து பம்ப் ஆகுது. ஸோ அதுக்கு எல்லாம் ஜம்ப் ஆகுது. ஸோ அப்போ அந்த பட்சத்தில் வந்து ஜாரா அப்படியே லைக் ஜம்ப் ஆகி ஜிமினோட லேப்லேயே போய் உட்காந்துக்கிறான். அப்படியே வந்து ஜாராவை பார்க்க, ஜாரா ஜிமினை பார்க்க மாற்றி பார்த்துட்டு இருக்காங்களா. ஸோ அப்படியே வேகமாக சுற்ற ஆரம்பிக்கும் போது ஜாரா என்ன பண்ணுறா அப்படின்னா ஜிமினோட நெக்கோட கத்தியமாக பிடிச்சிக்கிறான். ஸோ ஜிமினுக்கு ஒரு ஆப்ஷன் இல்லை. ஸோ அவனோட ரைட் ஹேண்டு வந்து ஜாராவோட ஹிப்பை சேர்த்து பிடிச்சிட்டு அந்த லெஃப்ட் ஹேண்டை வந்து பின்னாடி ஒரு கம்பி இருக்கும். ஸோ அதை பிடிச்சிட்டு இருக்கேன். அப்படியே ஜாராக்கா ஹாப்பியோட வயிற்றுக்குள்ளே பட்டர்ஃப்ளைஸ் எல்லாம் அந்த வரைக்கும் பறந்துட்டு இருக்கேன். ஸோ அப்படியே வந்து அவங்க வந்து அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்களா. தென் என்ன ஆகுது அப்படின்னா ஸோ லைட்டாக வந்து அங்கே ரொம்ப வந்து ஜம்ப் ஆகுது அந்த டிஸ்கோ பம்ப். ஸோ ஜம்ப் ஆகும்போது ஸோ என்ன ஆகுது அப்படின்னா ஜாராவோட ஹேண்ட் லைட்டாக ஸ்லிப் ஆகி ஸோ ஜிமினோட நெக் இருக்குல்ல, ஸோ அப்படியே விட்டுறா. விட்ட வேகத்தில் அட்லீஸ்ட் அப்படியே கீழே விழுந்துடுறா. ஜிமினுக்கு அப்படியே கீழே தான் தம்மன்னு சவுண்டு கேட்குது. ஜிமினுக்கு ஒரு நிமிஷம் பதவுது. நீல கத்துறான், ஸ்டாப் பண்ணுங்க, ஸ்டாப் இட் அதனால் கத்திட்டே இருக்கும் போது ஸோ அந்த எம்சிக்கான சவுண்ட் கேட்டுருக்கு. ஸோ அவங்க வந்து டக்குன்னு ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அதோட கீழே விழுந்த பிள்ளை ஜாரா அப்படி சிரிக்கிறா, அப்படியே சிரிச்சிட்டு இருக்கா. அப்போ ஜிமின் வந்துட்டு என்னாச்சு ஓகே தானே? இல்லை தலையில் அடிபட்டுருச்சு எனக்கு. அது எதுக்கு சிரிக்கிற நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே என்ன பண்ணுறான் அப்படின்னா வந்து எங்கள் கண்டினியூ பண்ணுங்க, நானும் அவளும் போகிறோம். ஏன்டா நானும் அவளை போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஜாரா அப்படியே கூட்டிகிட்டு வந்து ஸோ ஜூஸ் ஷாப்பில் உட்கார வச்சுட்டு ஜூஸ் வாங்கி கொடுத்துட்டு சம் ஐஸ் க்யூப்ஸ் வந்து வாங்கினா. ஸோ வாங்கி அவங்களை கச்சீஃப் எடுத்து அந்த ஐஸ் க்யூப்ஸ் அதுக்குள்ளே போட்டு ஸோ அப்படியே லைட்டாக வந்து ஸோ அப்படியே அன்றைக்கான டேவுமே வந்து முடியுது. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஸோ எல்லாருமே வந்து அவங்களுக்கான எஸ்எஸ் எல்லாமே வந்து பேக் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஹோட்டலில் வந்து செக் அவுட் பண்ணிவிட்டு ஸோ எல்லோரும் வந்து கிளம்பி ஹில் ஸ்டேஷனுக்கு போயிட்டு தென் அப்படியே வந்து ஐவி வந்து எண்ட் ஆகிற மாதிரி. ஸோ நைட்டு அங்கேயே வந்து வாய்ஸ் மெசேஜ் போட்டிருப்பாங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும். ஸோ அதனால் எல்லாருமே வந்து பேக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து யோனா ஏற்கனவே முன்னாடியே பேக் பண்ணி வச்சுருப்பா. ஸோ தென் அப்படியே வந்து பேக் பண்ணிவிட்டு அவளோட சூட்கேஸ் எடுத்துகிட்டு ஸோ அப்படியே வந்து ஹோட்டலோட அவள் அந்த என்ட்ரன்ஸ் கிட்டே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கா. சுற்றி வந்து பார்த்துட்ருக்கான். யாருமே இன்னும் இறங்கி வரல பார்த்துட்ருக்கா. ஆக்சுவலி அவளுக்கு தெரியும் மின் வந்து பேக் பண்ணிகிட்ருக்கா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அங்கேக்கும் சுற்றி மீனும் பேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ கீழே இருப்பாங்க, வெஸ்ட்டாக வந்திருப்பான். நாங்கள் வந்து அங்கே 2 பசங்க நிற்கிறாங்க. பட் வந்து சங்கோக் ஜிமனை வந்து காணும். அப்போ வந்து ஏன்னா அதை சுற்றி முந்தி பார்த்துட்ருக்கா. ஸோ ஆக்சுவலி அந்த ஹோட்டலில் வந்து தூரத்தில் ஒரு பெரிய ட்ரீ இருக்கும். அது ட்ரீ கிட்ட நின்று யாரோ பர்சன் ஃபோன் பேசிகிட்ருக்காங்க. அப்போ வந்து யோனா பார்க்குறா. ஆக்சுவலி அந்த பர்சன் வந்து யோனா வந்து சங்கோக்கு ஜாக்கெட் வாங்கி கொடுத்துருப்பாள். ஸோ அந்த ஓவர் ஜாக்கெட் போட்டுட்டு ஸோ நின்று அங்கே நின்று ஃபோன் பேசிகிட்ருக்காங்க.
ஸோ அப்போ வந்து யோனா பார்த்துட்டு இங்கே நிற்கிறியா நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஸோ அவள் வந்து அந்த பர்சன் கிட்டக்க வந்து ஸோ அப்போ யோனா என்ன பண்ணுறா அப்படின்னா, அந்த பர்சன் கிட்டக்க போயிட்டு லைக் அந்த பர்சன் யோனாக்கு ஒரு ஜாக்கெட் போட்டிருப்பாங்கல்ல, அந்த ஜாக்கெட்டோட கிளாத்தை பிடிச்சிட்டு சங்குக்கா திரும்படா, என்னடா நீ ஃபோன் பேசிக்கிட்டே இருக்க அப்படிங்கிற மாதிரி யோனா சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பர்சன் திரும்பி யோனாவை பார்த்துட்டு யோனா அப்போ வந்து யோனாக்கு வந்து லைக் எதுவுமே சொல்ல முடியல, அப்படியே பிளாங்காக நின்றுட்டுருக்கா. அப்போ வந்து அந்த பர்சன் கால் யூ லேட்டர். யோனா இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க நீ? அது சார் தேங்க்ஸ் சார். அது என்னாச்சு? என்னமோ சொல்லிட்டு இருந்தீங்க, என்னது? அது 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 ஒன்றும் இல்லை சார், ஒன்றும் இல்லை. நம்ம எங்கே போக போகிறோம் சார்? எங்கே போக போகிறோன்னா அதான் நீ குரூப்லேயே சொன்னானே, குரூப்லே வாய்ஸ் மெசேஜ் போட்டல, பார்த்தியா இல்லையா நீ? போட்டுட்டீங்களா சார்? இன்னும் பார்க்கலையா? இல்லை சார். ஆமாம், நீ மட்டும் சிங்கிளாக நிற்கிற, எங்க கேங்கு அவங்க இன்னும் கிளம்பிட்டுருக்காங்க சார். சரி போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஸோ அப்படியே வந்து நான் வந்து நடந்து போயிட்டுருக்கா. இது நான் சங்குக்கு வாங்கி கொடுத்த ஜாக்கெட் தானே, எப்படி தேங்க சார் போட்டிருக்காரு? இவங்க ஒன்றும் அவ்வளோ க்ளோஸான பிரதர்ஸ்லாம் இல்லை, ட்ரெஸ்ஸை கூட மாற்றி போடுற அளவுக்கு. அப்புறம் எப்படி சங்கு கொடுத்துருப்பான்? சங்குக்கு ஒன்று அப்படிங்க நினச்சி அப்படியே வந்து இவன் நடந்து போயிட்டுருக்கா. ஸோ அப்படியே வந்து லைனாக வந்து எல்லாருமே வந்துட்டுருக்காங்க. லைக் ஜாரோ டிபார்ட்மெண்ட்டும் சரி, லைக் அப்படியே வந்து மின்னு சிமென், ஸோ அவங்கெல்லாம் அப்படியே இறங்கி வந்துட்டுருப்பாங்க. அப்போ வந்து எல்லாமே நின்றுட்டுருப்பாங்க. லைக் வந்து சென்டரில் யோனா நிற்பான், யோனாக்கு ரைட் சைடில் மின்னும், யோனாக்கு லெஃப்ட் சைடில் ஜிம்னும் நின்றுட்டுருப்பாங்க. அப்போ மின்னும் ஜிம்னு பார்த்துக்கிறா, டே ஜிம்னு நடியா சங்குங்க சங்குக்கா பின்னாடியே வந்தான், ஏதோ ஃபோன் வருது அப்படிங்கிற மாதிரி போனான். வரும் ஆனால் குழந்தைய தொலைஞ்சி போகிறதுக்கு. சரி அதுக்கு மாதிரி பார்த்துட்டு, ஸோ சுற்றி அப்படியே வந்து அந்த என்வாயன்மெண்ட்டை பார்த்துக்கிட்டு இருக்கா. லைக் அவள் அப்படியே வந்து அவள் ஆக்சுவலாக ஒரு போனி டெயில் போட்டிருப்பாள். அந்த போயிண்ட்டை டைட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த லப்பர் பேண்ட் டைட் பண்ணிவிட்டு, ஸோ அப்படி பின்னாடி இப்படி எடுத்துவிடும் திரும்ப முடியும். ஸோ மாதிரி எடுத்துவிடும்போது லைக் அவள் கிட்ட நோட் பண்ணுறா என்ன அப்படின்னா, ஒரு பர்சன் வந்து ஹோட்டலோட பேக்யார்டு இருக்குது தெரியுமா, ஸோ அங்கே நடந்து ஃபோன் பேசி நடந்து போயிட்டுருக்குற மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே வந்து மீனாட்சி பார்க்குறா, அதெல்லாம் தேங்க அவன் ஏன் அங்கே போகிறான்? நான் வாங்கி போட்ட ஜாக்கெட் வேறு அவன் போட்டிருக்கான். வரேன் தயாங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆக்சுவலாக அந்த பர்சனை ஃபாலோ பண்ணிவிட்டு மீன் போகிறா. அப்படியே வந்து பக்கத்தில் வந்து யோனா பார்க்குறா, எங்கடா ஆளை காணும் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ அப்படியே அவள் போகிறாளா, ஸோ மீனை ஃபாலோ பண்ணிட்டு யோனா போகிறா. அப்படியே வந்து ஜிமின் வந்து பார்க்குறேன், இங்கே ரெண்டுத்தையும் ஆளை காணும் அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு மீன் போகிறா, நெக்ஸ்ட்டு யோனா போகிறா, நெக்ஸ்ட்டு இவங்கள பார்த்து தேங்கு ஜிமினுமே வந்து போகிறான். நெக்ஸ்ட்டு இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த தியாங், இதுங்க மூணு எங்கே போகுது அப்படிங்கிற மாதிரி தியாங்குமே பேக்கில் ஃபாலோ பண்ணிட்டு வரான். அப்போ அப்படியே வந்து அந்த பர்சன் நின்று ஃபோனில் வந்து கால் பேசிட்டு நின்றுட்டுருக்காங்க. அப்போ மீன் வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா, ஓடி போய்ட்டு அந்த பர்சன் எல்லாம் லைட்டாக பேக் ஹக் பண்ணிக்கிறான். பேக் ஹக் பண்ணிவிட்டு அப்படி வந்து நின்று வந்து கொஞ்சம் அப்படியே ரொமான்ஸ் பண்ணி நின்றுட்டுருக்காளா. அப்போ ஆக்சுவலி வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அந்த பர்சன் இருக்காங்கல்ல, மின்னோட ஹேண்டை வந்து அப்படியே டைட்டாக ஒரு பர்சன் பேக் ஹக் பண்ணாங்கன்னா அவங்கள இப்போ அவன் ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணால் அவன் கால் பேசிகிட்டு இருக்கான், அவன் லெஃப்ட் ஹேண்ட் அப்படியே இருக்குது. லெஃப்ட் ஹேண்டை வந்து மின்னோட கைக்கு மேலே வச்சு அவன் அப்படியே வந்து பிடிச்சிருக்கான். லைக் அப்படியே வந்து மின்னுக்கு ஒரு மாதிரி சென்ஸ் ஆகுது, லைக் இட்ஸ் நாட் அ தேயாங் ஹேண்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி அப்படி அதுக்கு வந்து அந்த இடத்துல சென்ஸ் ஆகிட்டுருக்கு. அதனால் பெருசாக இடத்துக்குள்ள அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, நான் அப்போவே நினச்சேன் அவனுக்கு என்ன கோட் பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பின்னாடி அந்த ஒரு வாய்ஸ் மின் அப்படிங்கிற மாதிரி. அப்போ அந்த பர்சன் என்ன நம்ம 4 வயசு இந்த பக்கம் கேட்குது அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சன் திரும்பி பார்த்தா யோனா நின்றுட்டுருக்கா. யோனா நீ இருக்கனா அப்போ இது அப்படிங்கிற மாதிரி அந்த ஹேண்ட் எடுத்து விட்டுட்டு, ஏச்சி மின்னு என்ன பண்ணிகிட்ருக்க
டேய் நீ ஏடா இங்கே பண்ணிகிட்ருக்க நீ அப்படிங்க மாதிரி மீன் அவங்க பார்த்து கேட்க. ஆக்சுவலாக அந்த ஃபோன் பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ தான் யாருமே இல்லை, சங்குக் தான். அப்போ மீன் அவங்க பார்த்து டேய் நீ ஏடா இங்கே பண்ணிகிட்ருக்க? நான் கேட்கணும், ஏன்டி இது கட்டிப்பிடிச்சி நின்றுட்டு இருந்திருக்க நீ? அப்போ அங்கேலேருந்து தேங்க வந்துட்டு நான் கேட்குறேன், உங்களை பேக் பண்ணிட்டு கீழே வர சொன்னால் இங்கே நின்று 2 பேருக்கு என்ன பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள்? அதுக்கு மாதிரி தேங்க கேட்டுட்டு முறைச்சி பார்த்துட்ருக்கா. அப்போ அப்படியே வந்து மின்னி கேட்குறா, அப்போ நீ இந்த பக்கம் வரலையா? நான் ஏன் இந்த பக்கம் வர போகிறேன்? அப்போ சங்கு நான் தாண்டி அம்மா ஃபோன் பண்ணாங்கன்னு பேசிக்கிட்டே இந்த பக்கம் போனேன். ஏன்டி நீ வந்து என்னை கட்டி பிடிச்ச? நான் கூட வச்சு யோனா நினச்சேன் தெரியுமா? ஆமாம், யோனா கணக்கு அவனுக்கு விஷயம் தெரியல உனக்கு. அப்போ வந்து யோனா கேட்குறா, என்ன சங்கு பண்ணிகிட்ருக்க நீ? யோனா அது நீன்னு நினச்சினா நான் அவள் வேறு ஏதாச்சும் பொண்ணு வந்து உன்னை பேக் ஹக் படித்து கிஸ் அடிச்சா அப்படின்னா அது வந்து நான் நினச்சி இந்த பண்ணி பேக் கிஸ் பண்ணுவியா? அப்படி இல்லைடா, அப்படி இல்லை. என்ன அப்படி இல்லை? என்ன சங்கோக்கெலாம் பண்ணிகிட்ருக்க நீ? அப்படிங்க மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ ஜிமின் இதெல்லாம் பார்த்துட்டு, சங்கோக் என்ன எவ்வளோ உனக்கு இப்போ பிரச்சனை? நீ மின் கூட கள்ள தொடர்பில் இருக்கியா? ஓ மை காட், உனக்கு எப்படா என் தங்கச்சி என்னோட அழகான யோனா உனக்கு துரோகம் பண்ண தோணுச்சு? அப்போ யோனா இது கள்ள தொடர்பு. நீ மின்னகோட ஒரு லிஸ்ட்டில் சொல்லிச்சு மீன், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். சங்குக்கு கள்ள தொடர்பில் இருக்கிறதாவது அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அப்போ அப்படியே சங்குக்கு வந்து ஆமாம் நான் கள்ள தொடர்புலாம் இருக்க மாட்டேன், நான் யோனா கூட மட்டும்தான் இருப்பேன். ஆமாம் மயிறு என்னடி திட்டுறா? அடங்கு, ரொம்ப பண்ணிகிட்ருக்க நீ சங்கோக். அது பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ ஜிமின் வந்து இன்னொரு விஷயத்தை நோட் பண்ணிகிட்டு இருக்கான். தேங்கையும் பார்க்குறான், சங்கோகையும் பார்க்குறான், சங்கை பார்க்குறான், தேங்காய் பார்க்குறான். அப்போ வந்து ஜிமின் அம்சம் ஆகியவனை சாப்பிடுங்க. எனக்கு என்னமோ என்ன சங்கோக் தேங்க்ஸ் அடுக்கு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கியா என்ன? அப்போ 2 பேரும் சேம் டைமில் என்னடா வளர்ற நீ? ஆமாம் மின்னு அங்கே பாரு தேயாங்கும் தேயாங் சோறும் அதே மாதிரி சட்டை போட்டிருக்காரு, ஜாக்கெட். நம்ம ஜவுங்க பாரு அதே சட்டையை போட்டிருக்கான். அப்போ அவங்க 2 பேரும் கப்பல்ஸ். என்ன ரோமான்ஸா அப்படிங்கிற மாதிரி ஜிமின் கேட்க. அப்போ ஜங்கு ரோமான்ஸாவது மயிறு மட்டையாகுது. இப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ வந்து நீ நான் தான் ஒரே ட்ரெஸ் போடுறப்ப நீ நான் லவ் பண்ணுறான் வாடா டேய் சீ நோ சாங்க் ஐ மஸ்ட் ஸ்டேட் ஓகே. அப்போ நான் மட்டும் என்ன வாயில் வருது ஜிமின் சொல்லிட போகிறேன். அப்போ வந்து தேங்க பார்த்து அந்த ஜாக்கெட்டை கழட்டு. அப்போ தேங்க அகெயின் ஜவங்க பார்த்து சொல்கிறான், என்னால் கழட்ட முடியாது, உனக்கு வேணா நீ கழட்டிக்க, நான் ஏன் கழட்டணும்? ஏன் கழட்டக்கூடாது? கழட்டு. தேங்க இப்போ இருந்தது ஜாக்கெட்டை கழட்டுறியா? டென்ஷன் ஆகிடும். நான் என்ன கழட்டணும்? நீ கழட்டுறா லூசு பயலே. நான் ஏன் கழட்டணும்? இது ஏன் அகல் வாங்கி கொடுத்தது? நீ ஏன் எவ்வளோ வாங்கி கொடுத்து போட்டுட்டு நீ வந்து ஏன் என்கிட்ட நோட்டிகிட்டு இருக்க? நான்லாம் கழட்ட முடியாது, அதெல்லாம் நீ அவுத்து போட்டு நில்லு, என்னால் இது பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அதே மாதிரி சொல்லிகிட்டு இருக்கும்போது அப்போ வந்து நல்லா காற்று அடிக்குதா. அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஜிமின் வந்து ஹேரை சரி பண்ணிக்கிட்டே அப்படியே மேலே பார்க்குறான். ஸோ மேலே பார்த்தா எனக்கு ஆக்ஷன் எல்லாத்தையுமே யாஞ்சினு கேட்டுட்டு இருந்திருக்கான். அப்போ ஜிமின் யாஞ்சனை பார்த்துட்டு அப்போ வந்து ஜிமின் மேலே பார்த்து கேட்குறான், ஏய் யாஞ்சனே என்ன மேலே பண்ணிகிட்ருக்க நீ? அது கேட்கும்போது அது துணி காய போட்டிருந்தேன்னா எடுக்க வந்தேன்டா. ஓ எடுக்க வந்தியா? அப்படிங்க பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ நல்லா காற்று அடிக்குதான். ஸோ என்ன ஆகுது அப்படின்னா ஆக்சுவலாக வந்து யாஞ்சின் வந்து அவனோட இன்னர்ஸ் அண்டர்வேர் பனியன் இதெல்லாம் வந்து காய போட்டிருப்பான். ஸோ அதெல்லாம் வந்து காற்று அடிக்கும்போது அது வந்து அப்படியே காற்றுல வந்து ஆக்சுவலாக யாஞ்சினோட அண்டர்வேர் வந்து அப்படியே ஜிமின் மேலே விழுந்துடும், தலையில் விழுந்துடும். அப்படியே வந்து என்னடா அப்படிங்கிற மாதிரி எடுத்து அதை அப்படியே ஓப்பன் பண்ணி காட்டுறான். என்ன இது அண்டர்வேர் மாதிரி இருக்கு? யாஞ்சினே வாண்டவா அண்ணா. அப்போ யாஞ்சின் தலையில் அடிச்சுட்டு ஐயோ மானத்தான் வாங்குறானே. அப்போ வந்து ஜிமி அதையும் விட்டு பார்த்து நின்றுட்டுருக்கானா. அப்போ மின்னு
டேய் அந்த இலவுல அப்படி என்னதான்டா இருக்கு, ஏன்டா அதை பார்த்துட்டு இருக்க? இல்லை மின்னு, என்ன என்ன இப்போ நீ கண்டுபிடிச்சிருக்க? மறுபடியும் மேலே பார்த்து, டேய் ஆஞ்சனே, என்னடா என்னடா உன் அண்டர் சைஸ் என்ன 70யா? இப்போ என்ன அதுக்கு? அப்போ மின்னு இப்போ என்ன இது பண்ண போறியா, இல்லை எக்ஸ்ட்ரா வாங்கி கொடுக்க போறியா அவனுக்கு? சீச்சி அந்த அளவுக்குலாம் ரெடி. எனக்கு 75 சைஸு, அதான் இதுதான் நான் போட்டுக்கலாம் அப்படிங்கிற பார்த்தேன். அசிங்கமாக இல்லை ஜிமில் உனக்கு? இல்லையாண்ணா உன்கிட்ட காசு இல்லையா நான் வாங்கிறதுக்கு? அது உனக்கு சொன்னால் புரியாதியோண்ணா. இப்போ இப்படி நான் எத்தனை அந்த ஜங்கோட வாங்கி போட்டிருப்பேன் தெரியுமா நானே? அப்போல்லாம் தலையில் கை வச்சுட்டு எந்த நேரத்தில் என்னது பேசிகிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சுற்றி நின்றுட்டுருக்காங்க. அப்போ தேங்க மேலே பார்த்துட்டு, யாஞ்சன் இன்னும் கிளம்பலையா நீ? சார் முக்கால்வாசி முடிஞ்சிடுச்சு சார், இப்போ இந்த இது மட்டும் எடுத்துகிட்டு போய் நான் வச்சேன்னா கிளம்பிடுவேன் சார். கிளம்பி வா சீக்கிரமா அப்படிங்கம்மா சொல்லிவிட்டு, ஸோ அப்படியே வந்து எல்லாருமே பார்த்து நின்றுட்டுருக்காங்களா. அப்போ ஜிமின் சரி ஓகே நான் போய் இந்த அண்டர்வேர் அவன்கிட்ட கொடுத்துட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே சுற்றிக்கிட்டே அப்படியே நடந்து போயிட்டு இருக்கான். அப்போ அப்படியே வந்து யோனா அப்படிங்க மாதிரி ஊதி திருப்பிட்டு அவள் பட்டிக்கு நடந்து போகிறாளா. அப்படியே பின்னாடி வந்து அங்கே அப்படியே யோனா அப்படிமே குட்டு யோனா பின்னாடியே வந்து போனான். அப்போ வந்து தேங்க மின்னாங்க நின்றுட்டுருக்காங்க. அப்போ தேங்க அப்படியே வந்து பவுட் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்கான். என்ன உனக்கு? நீ ஏன் போயிட்டு அங்குக்கா ஹக் பண்ணா? அதான் சொன்னேன்ல, நான் நீ நினச்சிப்பேன் நான் ஹக் பண்ணிட்டேன். எனக்கும் தங்குக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியாதாமே. அது இல்லையா, சேம் கலர் ஜாக்கெட். அப்போ அதே மாதிரி வேறு ஒரு பர்சன் போட்டுருந்தாங்கன்னா நீ போய் ஹக் பண்ணிப்பியாடி. இப்போ என்னடா அந்த தங்குக்கு தானடா ஹக் பண்ண, என்ன தங்குக்கு ஹக் பண்ண? நீ அவனும் பையன் தானே? ஹீஸ் மை ஃப்ரெண்ட் ஆல்சோ. ஓகே, ஹக் பண்ணுறதுல நான் ஒரு மிஸ்டேக்கும் எனக்கு கண்டுபிடிக்கல. என்னடியா அப்படியே யோசிச்சுட்டு அப்படியே வந்து நின்றுட்டுருக்கான். இப்போ அவன் மீன் தேங்க பார்த்துரு, என்ன உனக்கு? நான் கூட நீ எனக்காக ஆசைப்பட்டு நீ அந்த ஜாக்கெட் வாங்கி கொடுத்த அப்படின்னு நினச்சேன். நீ தங்குக்கும் சேர்த்து தானே நீ வாங்கி கொடுத்துருக்கா. உண்மையாக சொல்லத்தையா, நீ படித்து பாஸ் பண்ணி தான் அந்த டிகிரி வாங்கினியா? ப்ரொஃபஸராக இருக்கியா? ஏன் நான் படிச்சு தான் டிகிரி வாங்கி அப்புறம் அதை போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸில் இங்கே வந்தான். மக்கு சாம்பிராணி தானே நீ? அவன் என்ன சொன்னான்? யார் வாங்கி கொடுத்ததுன்னு சொன்னான். அவன் யார் யோனா தானே? யோனா புரியுதா? சங்குக்கோட ஆள் யோனா, நான் உன்னோட ஆள். அப்போ அப்படியே தேங்க வந்து ப்ளஷ் ஆகுறான். அவனுக்கு புரியுதா? சரி வாங்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஸோ அப்படியே எல்லாருமே வந்து அகெயின் வந்து பஸ்ஸில் ஏறுறாங்க. ஸோ அப்படியே வந்து பஸ் வந்து ட்ராவல் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அவங்க போக வேண்டிய ஹில் ஸ்டேஷனுக்குமே வந்து எல்லாருமே வந்து இறங்கிடுவாங்க. ஸோ இறங்கினதுக்கப்புறம் ஸோ தேங்க வந்து அனௌன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எல்லா விஷயம் கவனிங்க. ஆக்சுவலி என்ன அப்படின்னா, ஸோ அதான் வந்து நம்ம இங்கே லாஸ்ட்டாக இந்த ஹில்ஸில் இருக்க போகிறோம். அண்ட் ஒன் மோர் திங், ஸோ வந்து ஃபுட் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபுட் வரும். ஸோ இப்போ எல்லோரும் போயிட்டு அவங்கவுங்க டென்ட்டை வந்து பில் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அப்படியே எல்லோரும் அவங்கவுங்க டென்ட்டை வந்து போட்டுட்ருக்காங்க. லைக் வந்து இவனை அப்படியே நின்று பார்த்துட்ருக்கா. அவள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து லைக் அவளோட 2-3 கேர்ள்ஸ் சேர்ந்து அந்த டென்ட்டை வந்து போட்டுட்ருக்காங்களா. அப்போ இவனா நின்றுட்டு, அந்த குச்சியை அதுக்குள்ளே போடுங்கப்பா, அதுக்குள்ளே போடுங்க இவனா சொல்லிட்டு நின்றுட்டுருக்கா. அப்போ அங்கேருந்து ஒரு பொண்ணு, முடிஞ்சா அந்த வேலைப்பர், சும்மா சொல்லிட்டு இருக்காத, நாங்களே பண்ணிட்டு தானே இருக்கோம், எதுக்கடி கத்துற பேன்ட்டு நீ? சும்மா நின்றுட்டுருக்கா வேலை பார்க்காம, அந்த குச்சி அங்கே விடு இங்கே விடுன்ட்டு. எங்களுக்கு தெரியும். ஆமாம் உங்களுக்கு தெரியும், வாங்கடி அப்படிமா சொல்லிட்டு சவனா அப்படியே வந்து சரி ஓகே நம்ம போவோம், எங்கேயாச்சும் எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்க நோட்டம் ஓடுவோம் அப்படிங்கிற மாதிரிட்டு. ஸோ அப்படியே எல்லோரும் போட்ட டென்ட்டை வந்து அப்படியே பார்த்துட்டு அங்கே வந்து போயிட்டுருக்கா.
ஸோ அப்படியே சீனை கட் பண்ணி நம்ம இந்த சைட் பார்த்தோம் அப்படின்னா ஜிமினை காட்டுறோம். ஸோ ஜிமினை அப்படியே வந்து தேடுறான், எங்கே இந்த ஜாரா பிள்ளைய காணும். அதிகமாக பார்த்துட்ருக்கானா. ஸோ அந்த இடத்துல போயிட்டு அங்கே வந்து ஜாராவோட 2-3 ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து அந்த கேம்பை வந்து போட்டுட்ருக்காங்க. அப்போ ஜிமின் கிட்டக்க போயிட்டு, தாமா இல்லை அது மாதிரி ஜாரா அப்படி கீழே உட்காந்துட்டு மேலே பார்க்குற ஜிமினை, என்ன பண்ணிகிட்ருக்க? டென்ட்டு போட்டுட்ருக்கேன். சரி. அப்போ ஜாரா போட தெரியாமல் அப்படியே வந்து எதுக்குள்ளேயோ அதை வந்து சேர்த்து அப்படியே வந்து பண்ணிட்டு இருந்துட்டுருக்கா. அது கடைசியிலே சிக்காயிடுது. அப்போ அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், லூஸ் ஆடி நீ என்னங்கூட திட்டுறீங்க, பின்ன அது அங்கே பண்ண இது வந்து இங்கே வந்து சொல்லிக்கிட்டு உட்காந்துருக்க, நான் என்ன பண்ணுவேன்? அதிகமாக ஜாரா கேட்க, ஜிமன் நீங்கள் போங்க, நான் வந்து டென்ட்டை பில் பண்ணுறேன். நிஜமாவா ஜிமன்? நான் பில் பண்ணிக்கிறேன், நீங்கள் போங்க அதிகமாக சொல்லிவிட்டு வந்து எல்லாருமே வந்து கிளம்புறாங்க. ஜாராவும் சேர்ந்து போகிறா. எங்கே போகிற? நீங்கள் தானே பில் பண்ணுறேன்றீங்க, பண்ணுங்க. அவங்கள மட்டும்தான் போக சொன்னேன், நீ சேர்ந்து எங்களோட சேர்ந்து நீயும் பில் பண்ணு. அது என்ன அவங்களுக்கு பண்ணடி, வா அப்படிங்கிற மாதிரி ஜிமன் சொல்கிறான். ஸோ அவங்க அப்படியே ஜிமனும் ஜாராவும் சரி தான் டென்ட்டை வந்து கட்டிகிட்ருக்காங்க. ஸோ அப்படியே சீனை கட் பண்ணி நம்ம யோனாவை பார்ப்போம். ஸோ அப்படியே வந்து யோனா வந்து எல்லாத்தையும் பார்த்து வந்துட்டு இருப்பாளா. ஸோ அப்போ அந்த டைம் வந்து சங்குக்கோட 2-3 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நின்றுட்டு அந்த டென்ட்டை வந்து போட்டுட்ருப்பாங்க. அப்போ தூரத்தில் வந்து யோனா வந்து இதை பார்க்குறா. அப்படியே பார்த்துட்டு கிட்டக்க போயிட்டு, ஸோ அங்கே ஒரு சேர் இருக்கும், அந்த டென்ட்டுக்கு கொஞ்சம் தூரத்தில் ஒரு சேர் இருக்கும். ஸோ அந்த சேரில் அப்படியே உட்காந்துட்டு சங்குக்கு அப்படியே பார்த்துட்டு நின்றுட்டுருக்கா, உட்காந்துட்ருக்கா. ஸோ லைக் சங்குக்கு எப்படி இருக்கான் அப்படின்னா, லைக் சங்கோட ஜாக்கெட் இருக்கும் தெரியுமா, ஸோ அதை அப்படியே கழட்டி ஸோ அப்படியே ஹிப்பில் வந்து கட்டியிருக்கான். ஓகேவா? அது ஆக்சுவலி சங்குக்கு வந்து ஜாக்கெட் வந்து லெதர் ஜாக்கெட் தான் சேஞ்ச் பண்ணியிருப்பான். ஸோ அந்த ஜாக்கெட் தான் வந்து அவன் வந்து இடுப்பில் கட்டியிருப்பான். லைக் சங்குக்கு வந்து ஒரு டேங்க் டாப் தான் வந்து போட்டிருப்பான். ஸோ சங்குக்கோட மசில்ஸ், தென் சங்குக்கு வந்து ரைட் ஹேண்ட் ஃபுல்லாக போட்டுக்க டாட்டூ, ஸோ அது எல்லாமே வந்து விசிபிளாகவே தெரியுது. ஓகேவா? ஸோ அப்படியே வந்து தங்க வந்து பில் பண்ணி நின்றுட்டுருக்கானா. லைக் யோனாவை சங்கு அப்படியே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கா. லைக் சங்குக்கோட ஹேண்டு, சங்குக்கோட பைசப்ஸ், சங்குக்கோட நெக்கு, சங்குக்கோட லிப்ஸு, சங்குக்கோட ஐஸு, நோஸு, இதே சங்கு குட்டியாக இருக்க அந்த வேஸ்ட்டு, ஸோ எல்லாத்தையும் அப்படியே வந்து பார்த்துட்டு லைக் அப்படியே வந்து மனசுக்குள்ளே சொல்லிக்கிறா, யோனா சங்குக்கோனோட ஃப்ரெண்டு அப்படிலாம் பார்க்கக்கூடாது நீ. அப்போ அவள் வந்து யோனாவோட இன்னொரு மனசு, ஆனால் நல்லா இருக்கே பார்க்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. அப்படியே வந்து யோனாவோடைய வந்து பார்த்துட்ருக்கா. அப்படிங்கிற மாதிரி அப்படியே ரசித்து பார்த்துட்டு நின்றுட்டுருக்காளா. லைக் அவள் அப்போ வந்து அவளோட ஹேண்ட் டைப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவன் டைப் பண்ணிட்டு திரும்பி பார்க்குறா. ஸோ அங்கே வந்து சம்திங் ஜாரா டிபார்ட்மெண்ட் 2-3 பொண்ணுங்க நின்று சங்குக்கு லைக் யோனா பார்த்துட்ருப்பா. ஸோ அதே மாதிரி அந்த 2 பொண்ணுங்களுமே நின்று சங்குக்கு திங்கிற மாதிரியே பார்த்துட்டு நின்றுட்டுருக்காங்க. அப்படி வந்து லைக் யோனாக்கு வந்து என்னன்னு தெரில, பொசிட்டிவ் ஆகுது. அப்போ அப்படியே வந்து யோனா அப்படியே உட்காந்துருக்கா. நான் ஏன் பொசிட்டிவ் ஆகணும், சங்குக்கே ஃப்ரெண்ட் தானே, பார்த்து போட்டேன் எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி உட்காந்துட்டு அப்படியே வந்து உட்காந்துருக்கா. திரும்பி அந்த பொண்ணுங்களே தான் ஆனால் யோனா வந்து பார்த்துட்டு உட்காந்துருக்கா. ஸோ அப்படியே வந்து இதுக்கு மேலே முடியாது அப்படிங்கிற சொல்லி சங்கு கிட்டக்க நடந்து போகிறா. அவள் சங்குக்கு யோனா பார்த்துட்டு, என்னடி ஏன் நீங்கள் நின்றுட்டுருக்க, என்ன கோலம் இது, என்ன கோலம்னா எப்படி நிற்கிற சங்குக்கு, நீ எப்படி நிற்கிற, யாருக்கு ஜாக்கெட் கழிக்க நீ முதல்ல. இப்போ டென்ட்டு போடுறேன்டி, வேர்க்குது, அவியுது எனக்கு, அதனால தான் அப்படி கழட்டி மாட்டியிருக்கேன். எனக்கு தெரியாது, ஜாக்கெட் இது போடு. என்னடி போடுவே மாட்டியா சங்குக்கு பண்ணி? அதான் முடியாது, ஒரு 10 நிமிஷம் ஒரு டென்ட்டு போட்டு நான் போட்டுக்கிறேன், அது ஒரு ஒன்றும் வேணாம் அதிகமாக சொல்லிட்டு சங்குக்கு வயசுலனா அந்த கட்டியிருப்பேன் ஜாக்கெட்டை. ஸோ அதை வந்து யோனாவே கட்டி போடு, கையை விடு, உள்ளே விடு. சங்கு அப்படியே வந்து கையை வந்து அந்த ஹேண்ட்குள்ளே வந்து விடுறான். ஸோ அப்படியே வந்து போட்டு அந்த ஜிப் அப்படியே ஃபுல்லாக ஏற்றி விட்டுட்டு அந்த ஹூடி இருக்கும்ல, அது ஹூடிக்குமே இருக்கும் அதுக்கு. ஸோ அதை அப்படியே போட்டு ஃபுல்லாக எடுத்து விட்றான்.
இல்லை க்யூட்டாக இருக்குது அப்படிங்கிற சொல்ல ஹூடி அப்படியே கழிச்சிட்டு இப்போ வேலை பாரு ஐயோண்ணா பாடா அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டு திரும்பி பார்க்குறா. அந்த பொண்ணுங்க அப்படியே அப்படிங்கிற மாதிரி பார்த்து நின்றுட்டுருக்காங்களா. ஸோ அந்த பொண்ணுங்க கிட்டே போயிட்டு என்ன பார்த்து நின்றுட்டுருக்க? உனக்கு என்ன நாங்கள் பார்க்குறோம். இதுக்கு மேலே சங்கு பக்கம் கண்ணு போச்சு, கண்ணு ரெண்டி புடிங்கி கக்காக்கு போட்டுருவேன், புரியுதா? ஹே அதை சொல்ல, நீ யாரு? சங்குக்கே எங்களை ஒன்றும் சொல்லலை, நான் யாரா? இங்கே பார், ஹோல் காலேஜுக்குமே தெரியும் சங்குக்கே ஆளுன்னு. அதை தெரிஞ்சும் அவன் கேர்ள் ஃப்ரெண்டே நீங்கள் வந்து இப்படி பேசுகிறீங்க. இதுக்கப்புறம் சங்குக்கிட்ட உங்கள் கண்ணு போச்சு, மாதிரி சாஃப்டாக பேச மாட்டேன், புரியுதா? போங்கடி அப்படிங்க மாதிரி தட்டி விட்றா. ஸோ அந்த பொண்ணுங்களை அப்படியே வந்து அப்படிங்க மாதிரி போகிறாங்க. ஸோ அப்படியே சீனை கட் பண்ணி அவன் மீன் சைடு பார்ப்போம். ஸோ மீன் அப்படியே வந்து டென்ட்டு போட முடியாமல் நின்று போட்டுட்டு நின்றுட்டுருக்கா. அப்போ அட்டையும் சுற்றி முட்டி பார்க்குற ஹெல்ப்புக்கு கூப்பிடலாமே அப்படிங்கிற மாதிரி. சரி ஜிம்மினை பார்த்தா. ஸோ ஜிம்மின் அப்படியே ஜாலா டிபார்ட்மெண்ட்குள்ளேயே அங்கே ஐக்கியமாகிட்டான். அப்போ வந்து சரி ஓகே சவுங்க பார்க்கலாம் அப்படிங்கிற பார்த்தா. ஸோ அந்த டைம் தான் வந்து யோனை வந்து ஜேகேவோட ஜக்கெட்டை காட்டி ஜேகேக்குள்ளே போட்டுட்டு நின்றுட்டுருப்பா. மீன் எதுங்க லவ் பண்ணுதுங்களா இல்லையா ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிட்டு நான் எல்லாமே பண்ணுறீங்கடா அப்படிங்க மாதிரி நின்று பார்த்து நின்றுட்டுருக்கா. அப்போ அந்த டைம் வந்து 2 பசங்க நடந்து வருவாங்க. அப்போ அவங்கள்ட்ட டேய் என்ன மீன் வாங்க ஏண்டி லைக் வாங்கடா வந்து ஹெல்ப் பண்ணுங்க டென்ட்டு பில் பண்ண. அவன் முக்காசி முடிச்சு தரானும் ஸ்டார்ட் கூட பண்ணலடா, ஹெல்ப் பண்ணுங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ அப்போ வந்து சரி ஓகே அப்படிங்க அந்த பசங்களும் வந்து ஹெல்ப் பண்ணி நின்றுருப்பாங்க. ஸோ அந்த டைம் வந்து இந்த யாஞ்சின்லாம் பார்த்துட்டு ஓகே நம்ம போகலாம் அப்படிங்க மாதிரிட்டு. ஸோ யாஞ்சின் வரான். அந்த டைம் மின்ட்டேன், நான் வேணால் ஹெல்ப் பண்ணட்டா? அப்பா சாமி வா, இவ்வளோ நேரம் எங்கேப்பா போயிருந்தேன் நீ அப்படிங்கிற மாதிரி மீன் கேட்க, தாங்க தான் இருந்தேன். ஏண்டா ஒரு மனுஷன் அவ்வளோ நேரமாக நீ நான் ஆளை தேடிட்டு இருந்தா நீ சரி சொல் சார் நான் பில் பண்ணுறேன் அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு. ஸோ அந்த பக்கம் வந்து யாஞ்சின் பண்ணிகிட்ருக்கானா. அப்போ அந்த பசங்களை வந்து ஏதோ பசங்க வந்து கூப்பிட்றாங்களாம். அப்போ அந்த பசங்களும் மீன் யாஞ்சின் பார்த்துப்பான், அவனை கூப்பிட்றானோ நான் போயிட்டு வரேன். சரிடா போங்க யாஞ்சின் பார்த்துப்பான், ஓகே போங்க அப்படிங்க மாதிரி சொல்கிறா. ஸோ இப்போ இந்த வந்து யாஞ்சினும் மீனுக்குன்னா அதை வந்து பில் பண்ணிகிட்டு இருப்பாங்களா. ஸோ தூரத்தில் தேங்கும் மியாவும் நின்று பேசிகிட்ருப்பாங்க. அப்போ மியா வந்து தேங்கிட்ட தேங்க்ஸ் சார் லைக் நம்ம இப்போ இந்த 2 டிபார்ட்மெண்ட்லேயும் ஒரு குட் கப்பல்னால் நீங்கள் எதை தேங்க்ஸ் சார் சொல்லுவீங்க? கப்பலா? ஆமாம் தேங்க்ஸ் சார். அது லைக் சங்குக்கியோனா பேர் எடுத்துக்கோங்களேன் தேங்க்ஸ் சார். லைக் அவங்க பேர் நல்லா தான் இருக்குது, இருந்தாலும் என்ன இருந்தாலும் அங்கே பாருங்களேன் அவங்க மாதிரி வந்து மியா வந்து மின்னையும் யாஞ்சினி கை காட்டுறா. தேங்காய் பார்த்துட்டு அவங்கள மாதிரி அவங்களுக்கு ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி இருக்குது தேங்க்ஸ் சார். லைக் யாஞ்சின்களையும் மீன்களையுமே அதெல்லாம் ஒரு அழவும் கிடையாது. முதல்ல மியா மேம் ஸ்டாஃப் மாதிரி பிஹேவ் பண்ணுங்க ஓகே. நல்லா மாமி வேலை பார்க்குறீங்க நீங்கள். தேங்க்ஸ் சார். நான் ஸ்டாஃபாக சொல்லல, தூரத்துலேருந்து பார்க்குற ஒரு ஸ்ட்ரேஞ்சராக கூட வச்சுக்கோங்களேன். அவங்க பேர் எப்படி இருக்குது சொல்லுங்கள். அப்போ தேங்க் பார்த்துட்டு கேவலமாக இருக்குது அப்படிங்க மாதிரி திரும்பி அப்படியே தேங்க் வந்து மீனை பார்த்து நடந்து வந்துட்டுருக்காங்க. அப்போ வந்து யாஞ்சின் கிட்டே வந்துட்டு யாஞ்சின் சார் என்ன பண்ணிகிட்ருக்கேன்? சாப்பிட்டுட்ருக்கேன் சார். என்ன காமெடியா என்கிட்ட? பின்ன என்ன சார் என்ன பண்ணிகிட்ருப்பாங்க? டென்ட்டு தான் கட்டிகிட்ருக்கேன். எழுந்திரி சார். ஏன் சார்? அது முன்னாடி தேங்க பார்த்துட்ருக்கா. நான் பில் பண்ணிக்கிறேன் நீ போ. இல்லை சார் பரவாயில்ல நானே பண்ணுறேன் சார். டேய் அங்கே விறகு எடுக்க ஆள் இல்லையா, போய் எடுப்போம். சார் நீங்கள் போங்க. நான் ஸ்டாஃபா எனக்கு நீ ஸ்டாஃபா? நீ சார் என்ன சார் போடா. இல்லை சார் பரவாயில்ல போறியா இல்லையா ஆஞ்சின் இப்போ நீ பா
அப்படிங்கிற மாதிரி வந்து யாஞ்சனோட கையை அப்படியே தூக்கி நிப்பாட்டி போடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சரி யாஞ்சன் மறைச்சிட்டு வாரேன் சொல்லிட்டு மீன் பாய் மீன் பாய் யாஞ்சன் ஆமாம் பாய் வந்தால் இப்போ குறைச்சி போடா அப்படிங்கிற மாதிரி தேங்க வந்து யாஞ்சனை துரத்தி விட்றான். அப்படியே வந்து யாஞ்சன் வந்து விறகு எடுக்கிறதுக்காக போயிடுறான். அப்படியே வந்து தேங்க வந்துட்டு மீன் வந்து கையில் வந்து அந்த சுத்தி அதெல்லாம் வச்சுருப்பா புடியான்ட்ட அப்படிங்க வாங்கிட்டு. ஸோ தேங்க வாங்கிட்டு அப்படியே வந்து அதெல்லாம் வந்து இது பண்ணிகிட்ருப்பான். எல்லாத்தையும் வந்து சிங்கிளாகவே தேங்க மட்டும் சிங்கிளாக இல்லைன்னா டென்ட்டை வந்து கட்டி முடிச்சிருப்பான். அந்த டென்ட்டில் வந்து 4 கார்னரில் ஆணி அடிக்கணும். லைக் அது அடித்தா தான் மண்ணில் அடித்தா தான் அது நிற்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஃப்ரண்ட்டில் 2 ஆணி அண்ட் பேக்கில் 2 ஆணி அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ரண்ட்டில் அடித்து முடிச்சிருப்பான். தென் வந்து பேக் சைடில் 1 அடித்து முடிச்சிருப்பான். ஸோ இன்னொரு சைட்லாம் தேங்க அடிச்சிட்ருப்பானா. ஸோ அப்படியே மீன் வரான். இப்படி பார்க்குறான். அப்படியே பார்த்துட்டு அப்படியே தேங்கிட்ட உட்காந்துட்டு தேங் என்ன கோவமா நான் ஏன் கோவப்படணும்? நான் கூட நீ கோவத்தில் தான் சமாதானம் பண்ணாச்சு. ஆமாம் நான் கோவத்தில் தாண்டி இருக்கேன். என்னாச்சு? ஆமாம் நாங்கள் அடிநிட்டுருக்கேன். என்ன கூப்பிட்றேன் யாஞ்சனை கூப்பிட்றேன் மற்ற 2 பசங்களை கூப்பிட்ற கடுப்பாகுமா? நான் என்னமோ வந்து என்ன ஒரு பாய் சொல்லிட்டு போகிறேன் போகல என்ன செத்துருவியா நீ? என்னது நான் அது பாய் சொல்ல அவன் செத்துருவானா? உனக்கு வாய் கொழுப்பு அதிகமாக அடிச்சுட்டேன். நான் என்ன பண்ணுவேன்? என்னென்ன வேணுக்கு நான் அதே சொல்லிட்டு உட்காந்துருக்கேன். போ அவன்கிட்டே போ. அப்போ மீன் வந்து ஸ்லோவாக தேங்கிட்டு வந்துட்டு என்ன ஒன்றும் இல்லை தேங்க அப்படின்ட்டு. ஸோ தேங்க வந்து ஆணி அடிச்சிட்ருப்பானா. தேங்கோட சீக்கை பிடிச்சி எடுத்து ஏய் என்ன பண்ணுற சுற்றி பார்த்துட போகிறாங்க. ஆமாம் நீ பண்ணுறத கம்மியாக தான்டா பண்ணுறேன். சுற்றி யாரும் இல்லை பார்த்து தான் கொடுத்தேன். இது நீ கோவமாக இருக்கிறதுக்கு உன கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. ஓகே இங்கே அப்படியே ஒரு ரைட் சீக்கை வந்து காட்டுறான். அதான் அப்படி இருப்போம். நான் இன்னும் கோவமாக தான் இருக்கேன். இங்கே நீச்சம் மீன் சிரிச்சுக்கிட்டே போதுமா போ போனேன் அப்படிங்க சொல்லிட்டு அப்படியே வந்து மீன் வந்து அதை மாதிரி முன்னாடி வந்து போகிறா. ஸோ அப்படியே தேங்கதே ப்ளஷ்ஷியாக இருக்குது. அப்படியே வைக்கப்பட்டுக்கிட்டே அவன் வரான். அப்படின்னு அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஸோ அவங்க எல்லாமே வந்து சாப்பிட்றதுக்கு வந்து உட்காந்துருப்பாங்க. ஸோ எல்லாருமே பேசி ஃபன் பண்ணிக்கிட்டு எல்லாருமே வந்து சாப்பிட்டுமே வந்து முடிச்சிருப்பாங்க. தென் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸோ காயெல்லாம் கழுவிட்டு ஸோ அப்படியே வந்து மீன் தண்ணி கேட்குறா. ஜாங்குக்க தண்ணி வேணும். அப்போ ஜங்கு அப்போ எல்லா தண்ணியும் குடிச்சு முடிச்சிருப்பான். காலிடி போடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து டென்ட்டு வரைக்கும் நடந்து போயிட்டுருக்கா. ஸோ அப்போ வந்து நிறைய கல்லுலாம் இருக்குது. ஒரு மாதிரி ஸ்லிப்பாகி பார்த்து கழிச்சு நடந்து போயிட்டுருக்கா. அப்போ அதை எடுத்துகிட்டு போயிட்டு பாட்டிலில் தண்ணி அதை எடுத்துகிட்டு சகீன் வந்து அப்படியே ஸ்லிப்பாகி நடந்து வந்துட்டுருக்காளா. நாங்களே தேங்க பார்த்து நடடி விழுந்துட போகிற ஒழுங்காக கீழே பார்த்து நட பறக்க பார்த்து நடக்காத. எனக்கு தெரியும் இந்த மாதிரி சொல்லிட்டு இன்னும் 2 ஸ்டெப் எடுத்து வச்சுருப்பா. அங்கே வந்து சம்திங் ஏதோ ஒரு கல் இருந்திருக்கும் போல இருக்குது. அந்த கல் வந்து காலில் பக்ஷம் அந்த கல் வந்து சும்மா ஸ்டேபிளாக மேலே நின்றுருக்கும். ஆக்சுவலாக அந்த கீழே வந்து கொஞ்சம் லைக் எப்படி ஹோல் இருந்திருக்கும். ஸோ அதுக்கு மேலே அந்த கல் இருக்கும். அப்போ பட்டுன்னு காய்ச்சி வேகத்துக்கு அந்த கல் அப்படியே அந்த ஹோலுக்குள்ளே போயிட்டு அப்படியே மின்னோட கால் அப்படியே ஹோலுக்குள்ளே மாட்டி அப்படியே பட்டுன்னு கீழே விழுந்துடுறா. இதுக்கு ஐயோ அது மாதிரி எப்படி சிக்கன் எல்லாமே பதறி எல்லாமே குடுன்னு ஓடி வராங்க மின்னி கிட்ட பார்த்துட்டு. அப்போ மின்னு வந்து ஆக்சுவலாக மின்னை வந்து தேங்காய் தூக்குறான். ஸோ லைக் அப்படியே தூக்கி பக்கத்தில் உட்கார வச்சுட்டு காலை பார்க்குறான். அப்படியே கால் ஃபுல்லாக விழுந்த வேகத்துக்கு பிங்க் ஆகிடுச்சு. அப்படியே வந்து அம்மா முடியல ஐயோ இது அப்படிமா சொல்லிட்டு. ஸோ அப்படியே வந்து என்ன பண்ண சங்குக்கு வந்து அந்த காலை ட்விஸ்ட் பண்ணா. திட்ட கூட முடியல அண்ணாடி வலிக்குதோ ஏன்டா காலை திருவிட கம்யூனிட்டி நாய வலிக்குதாடி மொசரல போனா வலிக்குது இந்த மாதிரி காலை பார்த்துட்டு இருக்காள. அப்பத்தேன் இதுக்கு தான் நான் சொன்னேன் நடடி ஒழுங்கா கீழே பார்த்து நட அப்படின்னு. ஆமாம் ஒன்றா தான் எல்லாம் அப்போ யாருமே மீன் பார்க்குறாங்க.
நீங்கள் ஒழுங்கு நீங்கள் வாயை வச்சு சும்மா இருந்தீங்க நான் பாட்டுக்கு அப்படியே நடந்து வந்திருப்பேனா? நீங்கள் நான் நல்லாவே நோட் பண்ணிட்டேன் சார். நீங்கள் எப்போல்லாம் பார்த்து வாங்குறீங்களோ நான் அப்போ தான் விழுறேன். உங்கள் வாயில் தான் ஏதோ இருக்குது. ஐயோ எனக்கு கால் வலிக்குது மம்மி, வலிக்குது மம்மி. நான் மறுபடியும் அழுதுட்ருக்கேன். அப்போ வந்து மியா வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் வந்து எடுத்துகிட்டு வரா. அப்படியே வந்து பார்க்குறா. மின் நீங்கள் நாருங்க நான் மின்னுக்கு போட்டு விடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அப்போ மின் வந்து மியாவை பார்த்து ஒன்று வேணாம் கூட சங்குக்கு போடுவான் அப்படியே வாங்கடாது. அவள் சங்கு அதை வாங்குறான். அப்போ தேங்க வந்து நான் ஓடுறேன். அவள் சங்கு கையிலேன்னா இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் அவன் வாங்கிட்டு அப்படியே வந்து தேங்க எல்லாரும் முன்னாடியுமே வந்து காலை தூக்கி மின்னோட கால் தூக்கி அவன் கால் மேலே வச்சு ஃபர்ஸ்ட் எய்ட் வந்து பண்ணுறான். ஐயோ அம்மா வலிக்குது. அது அமைதியாக இருக்கியா? உங்களுக்கு வலிச்சா தெரியும் சார், வலிக்கிறது எனக்கு தானே. முடியல அப்படிங்கிற மாதிரி வந்து அப்படியே வந்து பார்த்துட்டு உட்காந்துருக்கா. ஸோ வந்து கொஞ்சம் நேரத்தில் தேயாங்குமே வந்து மெடிசன்லாம் பண்ணி லைட்டாக அங்கே வந்து கால் வந்து கொஞ்சம் கீறி இருக்கும். ஆக்சுவலாக அந்த கால் உள்ளே போயிருக்கும்ல. ஸோ அங்கே பாறையில் வந்து அந்த கால் லைட்டாக கீறி இருக்கும். ப்ளஸ் அவள் நடக்கவும் முடியல. இப்போ அந்த கீழ் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் வச்சுட்டு லைட்டாக பேண்டேஜ் வந்து அவனா வந்து கட்டி விட்றான். ஓகே. ஐயோ எப்படி இருந்த கால் இப்படி ஆயிடுச்சு. பார்த்துட்ருக்காளா? அப்போ வந்து ஜிமின் சத்தனை இந்த ஊழை விட்ற ஸ்டாப் பண்ணுறியா நீ? அப்படிங்க ஏஞ்சி வந்து நான் அந்த நிலைமையில தான் இல்லையே நீ. ஏன்டி ஏன் நீ இப்படி ஆடுறனால தான் கடவுள் அப்படி உட்கார வச்சிருக்காரு. ஜிமினே வயலில் பச்சை பச்சையாக வருது அப்படியே கேட்டுருவேன். நான் ஆரஞ்சாக கேட்டுருவேன்டி. காமெடியாடா. நான் வசிச்சுக்க. ஜிமினே என்னம்மா போடா. தென் அப்படியே வந்து ஸோ அவங்கெல்லாம் வந்து அப்படியே உட்காந்துருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோட எண்ட் பண்ணுறேன். அந்நிய பாய் சார் எங்கள் கிட்டன்ஸ் ஹோப் யூ லைக் இட். ஸோ தட்டா பாய்.